2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் கருத்து கணிப்பு. மேற்கு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு மொத்தமாக 50 தொகுதிகள் இருக்கு. இதில் வரக்கூடிய மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரிஸ், கோயம்புத்தூர், கரூர். இதில் வரக்கூடிய தொகுதிகள் கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர், உதகமண்டலம், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், அவினாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை. இதெல்லாம் மேற்கு மண்டலத்தில் வரக்கூடிய தொகுதிகள். இந்த தொகுதிகளில் நிற்கக்கூடிய முக்கியமான வேட்பாளர்கள் யார் யார்? மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிடத்தக்க முக்கியமான வேட்பாளர்கள் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக செந்தில் பாலாஜி அவர்கள், வானதி சீனிவாசன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்க கேண்டிடேட்ஸ் மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். மேற்கு மண்டலம் அப்படிங்கிறது பொதுவாகவே அதிமுக கோட்டைனா மேற்கு மண்டலம். இந்த மேற்கு மண்டலத்தில் யார் யாருக்கான வாக்குகள் எப்படி எப்படியெல்லாம் போய் சேரும்? பொதுவாகவே இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவங்க காலத்துலையும் சரி, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்துலையும் சரி, அதிமுகவுடைய ஸ்ட்ராங்கான ஓட் பேங்காக இருக்கிற ஒரு தொகுதி மண்டலம் வந்து மேற்கு மண்டலம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் மேற்கு மண்டலம் இருக்குது. இதில் ஆட் ஆன் பாயிண்ட்ஸாக இருக்கிறது என்னென்னா, ஏடிஎம்கேவுக்கு பிஜேபி, பாமக இவங்களுடைய கூட்டணி இன்னும் ஒரு ஆடட் வேல்யூவாக இருக்குது அந்த தொகுதிகளில். ஏன்னா பிஜேபியோடைய கை கணிசமாக மேற்கு மண்டலத்தில் உயர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆட் ஆன் வேல்யூவாக இருக்காங்க. இந்த கூட்டணியோடைய மொத்தமாக நிற்கும் போது ஏற்கனவே அதிமுகவுக்கு அங்கே பலம் அதிகம், இவங்களுடைய கூட்டணி இருக்கிறதுனால பலம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அந்த பலத்தை குறைக்கணும், அதை எப்படியாவது அவங்களை முறையடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் செந்தில் பாலாஜியை வந்து மேற்கு மண்டல பொறுப்பாளராக திமுக நியமித்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவரும் அதுக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி கரூரில் இருந்தார், இப்போ அவரை கோயம்புத்தூருக்கு மாற்றிருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு தாக்கங்கள், விளைவுகள் இதெல்லாம் ஏற்படுத்தும்? கூடுமான அளவு காரணங்கள்னு பார்க்குறது என்னென்னா, கரூரில் நடந்த சம்பவம், தாவேக்கா கூட்டத்தப்ப நடந்த சம்பவம், அதனுடைய இம்பேக்ட் எதனாவது இருக்குமோ, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று, செந்தில் பாலாஜியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கோயம்புத்தூரில் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அவர் டைரெக்டாக கோயம்புத்தூரில் இறங்கி அந்த கோயம்புத்தூரை ஃபஸ்ட்டு கைப்பற்றிட்டோம் அப்படின்னா கொங்கு மண்டலம் ஈஸி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் கோயம்புத்தூரை கைப்பற்றுவதற்கு முதல்ல செந்தில் பாலாஜி களமிறக்கியிருக்கிறாங்க. அங்கே செந்தில் பாலாஜி இப்போ கோயம்புத்தூரில் களமிறக்கியிருக்காங்க. 47 உயிர்கள் கரூரில் போனப்போ அதற்கான அந்த தாக்கங்கள் மக்களோட மத்தியில் தாவேக்காவுக்கும் அந்த இடத்துல திமுகவுக்கும் இருக்கிற ஓட்டுகள், வாக்குகள் வந்து எப்படியெல்லாம் பிரியுது? இது யாருக்கு ரொம்ப பாதகமாக அமையுது? அது கரெக்டாக நம்மளால் கணிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நடந்த துயர சம்பவம் வந்து யார் மேலே பொறுப்பு, யார் காரணம் அப்படின்றது இப்போ வரைக்கும் மக்கள்கிட்டே ஒரு குழப்பம் இருக்குது. இந்த கட்சியா, அந்த கட்சியா, அவங்க எதுவும் தவறு செஞ்சுட்டாங்களா, இவங்க ஒழுங்காக நடந்துக்கலையா, இவங்க சரிவர செயல்படலையா, அவங்க வாய்ப்பு சரியாக தரலையா, அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. அது இந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது ஒரு ஆட் ஆன் பாயிண்ட்ஸ். மக்கள் வந்து யாரை எதிர்க்கணும், யாரை ஏற்கணுன்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அது இருக்குது, ஒரு ஃபேக்டராக அது இருக்கே தவிர்த்து இதனால தான் அது அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. அது ஜஸ்ட் ஃபேக்டர், அவ்வளோதான். இதனால தான் அது நடந்தது அப்படின்றத நம்மளை சொல்லிட முடியாது. ஆனால் அதனால தான் செந்தில் பாலாஜி அங்கே போயிட்டாரா அப்படின்னு கேட்டால் அப்படி எனக்கு தோணலை. கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதற்கு முதல் அடியாக பார்க்குறாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி அங்கே களமிறக்கிறதா நான் பார்ப்பேன். அப்படி பார்த்தா காலங்காலமாக கோயம்புத்தூர் அப்படிங்கிறது அதிமுகவோட கோட்டை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து நிற்கிற ஒரு தொகுதி. இது வந்து எந்த அளவுக்கு அதிமுக, திமுக, தாவேக்கா இவங்களோட ஓட்டு வந்து எந்தெந்த மாதிரியான நிலையில் வந்து வரும்? கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே அது வந்து அதிமுகவுக்கு சாதகமான சூழல் நிலவர மண்டலம் தான் அந்த கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி திமுகவில் வீரபாண்டி ஆறுமுகம்னு ஒருத்தர் இருந்தாங்க சேலத்தில். அவங்க இருக்கும்போது சேலம் வந்து திமுகவோட கோட்டையாக இருந்தது. அது காலப்போக்கில் மாதிரி இப்போ அதிமுகவோட கோட்டையாக வந்து மாதிரி நிற்கிது. கணிசமாக பார்க்கும்போது நீங்கள் சொன்ன அத்தனை கொங்கு மாவட்டங்களையும் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் அதிமுகவுக்கு ஒரு சாதகமான சூழல் தான் நிலவுது. திமுக அந்த சாதகமான சூழலை எப்படியாவது உடைக்கணும், அது நமக்கு சாதகமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் செந்தில் பாலாஜி அங்கே இருக்கிறாங்க. இதில் திமுகவுக்கு தலைவலியாக கொஞ்சம் டென்ஷன் கொடுக்குற மாதிரி வேலை செய்கிறது தாவேக்கா. தாவேக்காவுடைய என்ட்ரி வந்து திமுகவுக்கு பெருமளவில் பாதிப்பு உண்டாக்கியிருக்கு. அது
அதிமுகவுக்கும் ஒரு பாதிப்பு கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மற்ற தொகுதிகள் மற்ற மண்டலங்களை விட கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு கணிசமான வாக்கு எப்போதும் வந்துக்கிட்டு இருக்கும். அதுலேருந்து டென்ட்டை விஜய் அதிமுகவுக்கு இங்கே உருவாக்குறாரு. அது வந்து அதிமுகவுக்கும் பின்னடைவாக இருக்குது, திமுகவுக்கும் பின்னடைவாக இருக்குது. திமுக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதிமுகவுக்கு வந்து ஜெயிக்க வைக்கிற வாய்ப்பு வந்து கணிசமான அளவில் தான் ஜெயிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவறதுனால அதிமுக இப்போது சேஃப் ஜோன். பெருசாக பாதிப்பு இல்லை, பட் எதிர்காலத்தில் அது பாதிப்பாக ஆகுமா அப்படின்றது கேள்விக்குறியில் தான் இருக்கும். செந்தில் பாலாஜியை வந்து கோயம்புத்தூருக்கு மாற்றினதுக்கான காரணங்கள் வந்து அவர் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, அதனால அவர் வந்து மாற்றிருக்காருன்றீங்க. அவர் வந்து அதிமுகவிலேருந்து அம்மாவால் அவர் நீக்கப்பட்டு ஓரம் கட்ட வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் திமுகவில் போய் இணைஞ்சு அவர் மேலே ஏகப்பட்ட ஊழல் வழக்குகள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அவர் மேலே நிறைய கேஸுகள் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல எப்படி அவர் மேலே எப்படி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும்? ரீஜியனை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து இமேஜ் பாலிடிக்ஸ் பார்ப்பாங்க மேக்ஸிமம். அங்கே சொல்லிக்கிற மாதிரி திமுகவுடைய அடையாளமாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் செந்தில் பாலாஜி. அந்த இமேஜை பில்ட் பண்ணி அதன் மூலயமா கட்சி அங்கே நிலைநாட்டணும் அப்படின்றது தான் திமுகவுடைய ஒரே குறிக்கோள். அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய மூவ் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கூடுமான அளவு இந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேராமல் அவங்க தடுத்து மடைமாற்றம் செய்வதற்கான எல்லா வேலையும் நடக்கும். பட் இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் எலெக்ஷன் வரும்போது வின் ஆர் லூஸ் கேம் என்ன அப்படின்றது தான் பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியான செயல்பாடு தான் போயிட்டுருக்கு. எஸ், இப்போது அதுக்கேற்ற மாதிரி இப்போ மேற்கு கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு மொத்தமாக இருக்கிற 50 தொகுதிகளில் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா 42 தொகுதி வந்து முன்னணியில் இருக்காங்க, திமுக 6 தொகுதி முன்னணியில் இருக்காங்க, தாவேகா 1 தொகுதியில் இருக்காங்க, நாதாக எதுவுமே இல்லை, இழுபறியில் 1 இருக்குது. இந்த நிலைப்பாடு வந்து தொடர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக நார்மலாகவே அதிமுகவுக்கு வந்து அப்பர் ஹேண்டு தான் இந்த தொகுதி. அதுபோக இப்போ இருக்கிற சூழல், இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக மேலே இருக்கிற அலிகேஷன்ஸ், மற்ற ஃபேக்டர்ஸு, ஈவன் சிஎம் கேண்டிடேட் கூட அந்த மண்டலத்தை சேர்ந்தவர். அதிமுகவுடைய சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொங்கு மண்டலம் ரீஜனை சேர்ந்தவங்க தான். ஸோ அந்த ஃபேக்டர்ஸு, இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸை பார்க்கும்போது கொங்கு மண்டலம் பெருமளவில் அதிமுகவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. அங்கே பெருவாரியான அதிமுகவுடைய வெற்றிக்கு அடித்தளமிட போகிற 2 மண்டலங்கள் வந்து ஒன்று கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம், இன்னொன்று வந்து வடக்கு மண்டலம். இந்த 2 மண்டலங்களால தான் அதிமுகவுடைய வெற்றிகள் பெருமளவில் உறுதி செய்யப்பட இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளில் மக்கள் எந்த மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி பார்க்கலாம்.